நமக்கு தெரிந்திருக்கிறபடி 2 விதமான பாலினங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஒன்று ஆண், இன்னொன்று பெண். இதற்கு அப்பாற்பட்டு அநேக பாலினங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அதனை LGBTQ+ என்றெல்லாம் வரையறுக்கிறார்கள். எல் என்றால் லெசிபியன் என்று அர்த்தம். இதற்கு என்ன பொருள்? ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு வாழ்வது, தவறான உறவிலே இருப்பது லெசிபியன் என்று அர்த்தம். கே என்றால் ஜி, அது ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் தவறாக வாழ்வது. பி என்றால் பைசெக்சுவல் என்று அர்த்தம். அப்படி என்றால் ஒரு ஆண் ஒரு ஆணுடனோ இன்னொரு பெண் உடனோ வாழ்வதை பைசெக்சுவல் என்று சொல்லுகிறார்கள். டி என்றால் டிரான்ஸ்ஜெண்டர். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இவர்கள் அதிகமாக இரவு நேரங்களிலே பேருந்து நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன்களில் அதிகமாக உலவுவதை நாம் பார்க்கலாம். அப்புறம் கியூ என்றால் குவேர் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படி என்றால் என்ன பாலினம் என்றே தெரியாத ஒரு பாலினம். இவர்களுடைய பால் இன கவர்ச்சி எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்பதை குறிக்கிறது தான் கியூ. இதில் இன்னும் Q+ என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பாலினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக அவர் உண்டாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இவ்வளவு இருக்கிறதே, இதுக்கெல்லாம் ஆதி ஒரு அடிப்படையான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத, அந்த காரணங்கள் நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கும். இவ்வளவு பாலின கவர்ச்சி எப்படி வந்தது அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் நம்ம மிக தெளிவாக நாம் பார்ப்போம். இது பாகம் 1 மட்டுமே.